கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். மகான் எப்படியெல்லாம் தன் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராருன்னு பார்த்துட்டு வரோம். அதில் போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்? நம் தமிழகத்தில், தென் தமிழகத்தில் ஒரு ஊரில் மகா பெரியவாளின் ரத யாத்திரை நிகழும் பொழுது ஒரு அம்மையார் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல் அதே ஊரில் ரத யாத்திரையில் இன்னொரு அன்பர் பகிர்ந்து கொண்டது. அதாவது இது நடந்து பல ஆண்டுகள் 1970களில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். இது மகா பெரியவா ஒரு முறை திருமங்களக்குடி அப்படிங்கிற ஊருக்கிட்ட முகாம். அந்த ஊரில் முகாம் இருந்த பொழுது பல பக்தர்கள் மகானை தரிசிக்கிறார்கள். மகான்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போகிறார். அந்த ஊரில் ஏழ்மை நிலையில் இருந்த ஒரு பக்தர். அவர் குடும்பமோ பெருசுங்க, 5 பேர். 5 பேருமே சாப்பிடணும்னா இவர் உழைச்சாதான் சாப்பிட முடியும், இவர் சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும். இவருக்கு சரியான வேலை கிடைக்கல. அந்த குடும்பமே ஒரு வறுமையில் வாடிக்கொண்டிருந்த சமயம் அது. ஆக சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம், எங்கேயாவது ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு கஷ்டத்தில் இருந்த ஒரு குடும்பம் அது. அந்த சமயத்தில் மகான் திருமங்களக்குடியில் முகாம். சரி, இங்கே மகா பெரியவா வந்திருக்கார். பெரிய சுவாமியார் இந்த ஊரில் வந்திருக்கார். கண்டிப்பாக இவ்வளவு பெரிய சுவாமியார் இந்த ஊருக்கு வராருன்னா நிச்சயமாக சாப்பாடு இலவசமாக கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தினமும் போவார் இந்த பக்தர். இவரோ ரொம்ப ஏழை இல்லையா? ஒருவேளை ஆகாரம் கிடைச்சா போதும்னு போவார். கரெக்டாக அந்த சாப்பாடு போடுற சமயத்துக்கு போவார். அப்படி தூரத்துலேருந்து மகானை பார்த்துருவார். நேர கிடுகிடுன்னு போய் சாப்பிட்ருவார். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சதில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், பரம சந்தோஷம். ஆனாலும் என்னதான் ஒருவேளை ஆகாரம் அவருக்கு கிடைச்சாலுமே அவருடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தால் தீரவில்லை. அதே வறுமை இருந்து கொண்டு தான் இருந்தது. அதே கடன் அவருக்கு இருந்துட்டு தான் வந்தது. அதே கஷ்டங்கள் இருந்துட்டு தான் வந்தது. போதுமான தேவையான வசதிகள் எதுவுமே இல்லை. வசதிகள்னு இல்லை, தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை. இப்படியே தினமும் வரார். அப்படி தூரத்துலேருந்து மகானை பார்க்குறார். அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறார். இதுதான் நடந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும் பொழுது மகான் அந்த ஊரிலிருந்து கிளம்பும் ஒரு சமயம் வருகிறது. அப்போது இவருக்கு தெரிஞ்சு போயிடுது, மகான் இங்கேருந்து போயிட்டாருன்னா நமக்கு கிடைக்கிற ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டம். அதுவும் கடனை தீர்ப்பதற்குள் அவர் பட்டாத பாடுபடுகிறார். தினமும் வீட்டு வாசலில் சண்டை சச்சரவு கேட்டுட்டு போகிறது, அவமானப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்க, தேவையான ஆடைகளை கூட வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை, வீட்டில் இருக்கிறவங்க யாராலையும் சாப்பிட முடியாத ஒரு நிலை. இவ்வளோ கஷ்டத்தை நான் எதுக்காக வாழணும்? அவருக்கு ஏதோ ஒரு விரக்தி வந்துடுச்சு. ஏன்னா என்னதான் நம்ம போய் தேடினாலும் சரியான வேலை இல்லை, சரியான சம்பாத்தியம் கிடைக்கல, எப்படி வாழறதுங்கிற அந்த ஒரு நிலையை கடந்து எதற்கு வாழ வேண்டும்? இப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு வாழணும்? சரி, இத்தனை நாளாக போய் ஒரு வேளை சாப்பிட்டோம்ல, அந்த நன்றிக்காக ஒரே ஒரு தடவை கடைசியாக போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடுவோம். சாமியாரை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுப்போன்னு ஒரு தற்கொலை செய்து கொள்ளும் அந்த மனநிலைக்கு வந்து விடுகிறார். அதே போல் மகானை பார்க்க போகிறார். இந்த முறை நேராக மகான்கிட்டே போகிறார். இத்தனை முறை இத்தனை நாட்களாக மகானை நேருக்கு நேராக போய் பார்த்ததே கிடையாது. அப்படியே ஓரமாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவார். நீங்கள் மகானை போய் கடைசியாக ஒரு தடவை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு மகானை பார்க்குறதுக்காக போகிறார். அப்படி மகானை பார்க்க போனவர் மகான் பிரசாதம் கொடுக்கும்போது இவர் ஒரு க்ஷணம் பார்த்துட்டு, சரி அடுத்து எங்கே போகிறதா உத்தேசம் அப்படின்னு ஒரு கேள்வி. இவரால் சொல்லவா முடியும்? பெரியவா நான் போய் சாக போகிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அத்தனை பேர் அங்கே நிற்கிறாளே, அது எங்கள் வீட்டுக்கு தான் போனோம் பெரியவா அப்படின்னு இவர் சொல்லும்பொழுது, வீட்டுக்கெல்லாம் போகாத அப்படின்னாரா மகான். நீ நேராக இங்கேருந்து போ, பஸ் ஸ்டாண்டுக்கு போ, அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேராக மெட்ராஸில் போய் இறங்கு. மெட்ராஸில் பாரிஸ்லேருந்து உங்கள் ஊருக்கான பஸ்ஸை பிடிச்சி போ. அதாவது திருமங்களக்குடியிலேருந்து மேற்கு நோக்கி வந்தால் வேலூரில் இவர் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் பெரியவாளை கிழக்கு நோக்கி சென்னைக்கு போ அப்படிங்கிறார். சென்னைக்கு போயிட்டு வேலூர் வரத்துக்கு நான் இப்படியே போயிடலாமே, எதுக்காக இப்படி சொல்கிறார் அப்படின்னு அந்த பக்தருக்கு புரியலை. ஆனால் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. எந்த ஊரில் போய் முடிச்சுண்டா என்ன? எந்த ஊரில் முடிச்சுண்டாலும் தனக்கு என்ன செய்யறது, யார் செய்யறது, எப்படி செய்யறதுங்கிறது கூட வழி இல்லை. அவ்வளவு கஷ்டம், வறுமை.
நல்ல சட்டை இல்லை, நல்ல வேஷ்டி இல்லை, எதுவுமே இல்லை. எதற்காக வாழ வேண்டும்? சரி, இந்த சாமியார் சொல்கிறாரு சென்னைக்கே போய் முடிச்சுப்போம், அதுவும் சரியாக போச்சுன்னு சொல்லி அவர் திரும்புறதுக்குள்ள மகா பெரியவாளே ஸ்ரீமடத்தின் மேனேஜர் அங்கே கூப்பிட்டுண்டு, இங்கே வா, இவர் சென்னைக்கு போகிறதுக்கு என்னென்ன ஆகுமோ அதுக்கான பஸ் சார்ஜை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அந்த டிக்கெட்டுக்கு என்ன தொகையாகுமோ அதை மேனேஜர் கொடுக்குறார். அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுண்டு அங்கேருந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வரார். அங்கேருந்து மெட்ராஸ், அன்று மெட்ராஸ் இல்லையா, மெட்ராஸுக்கு போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஏறுறார். நேராக வந்து பாரிஸில் இறங்குறார். சரி, இப்போ அந்த சாமியார் என்ன சொன்னார், இங்கே வந்து இறங்கிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து உன் ஊர் பஸ்ஸை பிடிச்சி போயிடுன்னு சொன்னார். சரி, நம்ம ஊர் பஸ்ஸு தானே, அதுக்கும் காசு கொடுத்துருக்காங்க, முடிஞ்சால் போவோம். ஏதோ ஒரு மனநிலை, ஒரு விரக்தியான ஒரு மனநிலை, எதற்காக வாழ வேண்டும்ங்கிற அந்த நிலை வந்தாச்சு இல்லையா. அங்கே வந்து இறங்குறார் மெட்ராஸில் பாரிஸ் ரொம்ப ஒரு பிஸியான, அதாவது பரபரப்பான இடம் இல்லையா. பலர் வருகிறார்கள் போகிறார்களோ, சலன்னு இருக்குது அந்த ஊரே. என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பாக்கெட்டில் அந்த பணத்தோட திருன்னு முழிச்சுன்னு இருக்கார். பின்னாடி ஒரு கை வந்து அவர் அப்படி தட்டுதுங்க. யார் அது இந்த ஊரில் நம்மளை கூப்பிட்றதுன்னு அப்படி திரும்பி பார்த்தா அவருடைய பாலிய சிநேகிதர் அங்கே நிற்கிறார். அந்த ஊரில் அவர் ஒரு பணக்காரராக இருக்கார், இதே சென்னையில். அவர் என்ன பண்ணுறார், நீ முதல்ல என் கூட வா அப்படின்னு எதுவுமே பேசாமல் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு என்னென்ன டிஃபன் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறார். இவர் பல நாட்களாக சாப்பிடவே இல்லை இல்லையா. அந்த ஒரு பரபரப்பில் கடன்னு சாப்பிட்றார். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவுக்கே வரார், ஒரு தெளிவான சிந்தைக்கு அப்போ தான் வரார். வந்ததுமே, சரி நீ எப்படி இருக்க, உன் குடும்பம்லாம் எப்படி இருக்குது, உன்னோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டது தான் கேட்டார். ஓன்னு அழுது கண்ணீர் கொட்டி அப்படி தன்னுடைய கஷ்டமான நிலையை சொல்லி, அது போக தான் எந்த மனநிலையில் எதை நோக்கி முடிவெடுத்திருந்தேன், அப்போ போய் இந்த சாமியாரை பார்க்க போனேன், அப்போ அந்த மகா பெரியவா நீங்கள் அனுப்பினார் அப்படின்னு சொன்னதுமே அவரோட கதையை கேட்டு ரொம்ப மனமுருகி போன அந்த நண்பர், சரி எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த தொகையை அவர் சொன்னதுமே அவ்வளோதானப்பா அப்படின்னு சொல்லி அதற்கான பணத்தை அந்த இடத்திலேயே எடுத்து கொடுத்துட்டாருங்க அவர்கிட்ட. நீ போய் முதல்ல ஊருக்கு போய் கடன் அடைச்சிட்டிங்கவா, உனக்கு நான் ஒரு வேலை பார்த்து வைக்கிறேன்னு சொல்லி இவருடைய கடனையும் அடைத்து இவருக்கு ஒரு வேலையையும் இதே சென்னையில் பார்த்து வைத்து, அதுபோக இவர் குழந்தைகளின் படிப்பு செலவுகளையும் அந்த நண்பரை ஏற்றுக்கொண்டு 25 ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த ஏழ்மை நிலையில் இருந்த பக்தர் தன்னுடைய மகளின் திருமணத்தை மிக 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 விமர்சையாக இதே ஊரில் நிகழ்த்தி காட்டினார். அப்படின்னா அது மகா பெரியவாளின் கருணை இல்லாமல் வேற என்ன. அந்த ஒரு க்ஷணம், அந்த நேரம் இருக்கு இல்லையா, சரி நம்ம சாகத்தான் போகிறோம், அப்படி அந்த சாமியாரை பார்த்துட்டு போகலாம்னு அவருக்கு தோணித்தே. அப்படி அவர் மகானை பார்க்க வேண்டும்னு நினைக்காமல் இருந்திருந்தால், அந்த எண்ணத்தை மகான் அவருக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் இவருடைய வாழ்க்கையே மாறி இருக்காதே. அந்த ஒரு க்ஷணம் அப்படி மகானை பார்த்தார். ஏதாவது சொன்னாரா, எனக்கு இவ்வளவு பண கஷ்டம், நான் இத்தனை நாளாக நான் சாப்பிடல, நீங்கள் போயிட்டா எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன்னு இவ்வளவு மனக்குமுறல்கள் இருந்தாலும் எதையுமே வாயை திறந்து சொல்லவே இல்லை. அப்படி போய் மகானை பார்த்துட்டு வந்துடலாம் தான் போனார். மகான் கூப்பிட்டு அடுத்து எங்கே போகிறதா உத்தேசம்னு கேட்டு இவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அந்த மகா பெரியவா முடிவு செஞ்சிட்டாருங்க. இவருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இவருக்கு அருள் புரிந்தே ஆக வேண்டும் என்று அந்த மகான் அப்படி கருணை மழையை பொழிந்திருக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அபூர்வம், அது எவ்வளவு பெரிய அதிசயம் அது. ஆக மகான் அவரிடத்தில் நாம் செய்யக்கூடியது ஒன்றே தான், அவரை நாம் நினைக்கணும். இந்த ஒரு எபிசோட் நமக்கு அதைத்தானே உணர்த்துகிறது. இவர் பக்தர்லாம் கிடையாது, மகா பெரியவா யாருன்னு கூட தெரியாது. சாமியார் வந்தார், சாப்பாடு கிடைக்கும்னு தான் அங்கே போனார். ஆக அந்த மகானை நினைத்தால் போதும், நினைத்த உடனேயே ஓடி வந்து தன் பக்தரின் குறைகளை போக்கி காப்பாற்றியிருக்கிறார். இந்த கதையை அந்த ரத யாத்திரையின் போது இந்த பக்தர் தன்னுடைய அந்த இடத்தில் சூழ்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறார். அதை அனைவரும் கண்ணீரோடு கேட்டு ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா என்று கோஷிக்கிறார்கள். நாம் திடமான பக்தியோடு அந்த மகான் சொன்னதை கேட்டுண்டு அந்த மகான் சொன்ன வழியில் நாம் சென்றாலே போதும்,
நமக்கு என்னென்ன தேவையோ அதை மகாபிரியவா நிச்சயமாக பார்த்து கொள்வார். இது சத்தியமான உண்மை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.